வணக்கம் நண்பர்களே. லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜு வித் ராஜு வச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்ச நண்பரோட நிறைய பிஃபோர் ஆஃப்டர் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நண்பரோட 5000 கிராஃப்ட் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்ச ஒரு நண்பரோட எப்படி இருக்கு அந்த டென்சிட்டி, அந்த ஏர்லைன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதில் நம்ம சொல்ல வரேன். ஸோ அந்த நண்பரோட எப்படி ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சிருக்காங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். கண்டிப்பா இந்த நண்பரோட பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் நீங்க பாத்திருப்பீங்க. ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு முடி இல்லை. முடி இல்லாத பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பாதி ஹெட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சிருக்காங்க. அதுவும் ஹை டென்சிட்டி. இவருக்கு வந்து கிராஃப்ட் வந்து நல்லா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஹை டென்சிட்டியில எவ்வளவு கிராஃப்ட் மேக்சிமம் எடுக்க முடியுமோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 5000 கிராஃப்ட் வரைக்கும் எடுத்து இவருக்கு வந்து ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சிருக்காங்க. அதான் கண்டிப்பா நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிக்ஸாக் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு இங்கே லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில். ஸோ அந்த சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஜிக்ஸாக் ஏன் வைக்கிறோம் அப்படின்றத கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் பெரும்பாலான இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் டிராவல் பண்ணி வந்த இந்த நாட்களில் பிஆர்பியை பற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே லா ஹெச்என்எஸ்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பேன். இது வரைக்கும் வேற எந்த கிளினிக் நம்ம பேசும்போதும் பார்த்தீங்கன்னா பிஆர்பி பற்றி நான் மேக்சிமம் பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லணும். அதற்கான காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு தெரியாமல் பண்ணிடக்கூடாது. நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பிஆர்பி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுட்டு பிஆர்ஐ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து ஓப்பனாக என்ன இருக்கோ அந்த இருக்கிற விஷயத்த வந்து ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றது நம்ம ஃபாலோவருக்கு கண்டிப்பாக தெரியும். அது என்ன அப்படின்னா பிஆர்பியை பொறுத்தவரையும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தப்பு நடந்துகிட்டே இருக்கு. அந்த பிஆர்பி கிட்ட கண்ணு நம்ம வந்து காட்ட மாட்டாங்க. அதே போல் என்ன பிஆர்பி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பிஆர்பியே நீங்கள் வந்து பயோடின்னு சொல்லியோ இல்லை ஜிஎஃப்சி சொல்லியோ ஈஸியாக சீட்டிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நிறைய பேருக்கு வந்து நம்ம அந்த ரிசல்ட்டும் சரியாக வரமாட்டேங்குது. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூபருக்கு பண்ணக்கூடிய பிஆர்பி பண்றாங்க பார்த்தீங்களா. அந்த பிஆர்பியோட குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பண்றதில்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்படுது. அந்த மாதிரி விஷயம் இங்க இல்லவே இல்லை, 100% இல்லைன்ற காரணத்தால தான் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பிஆர்பி வந்து சஜெக்ஷன் பண்றேன். என்னுடைய பழைய வீடியோ நீங்க வந்து கண்டிப்பா முன்னாடி போய் பாருங்க. முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது நான் பிஆர்ஐ பத்தி இதுக்கு முன்னே பேசியிருக்கேனா இல்லையா, இப்போ பேசியிருக்கேன் இல்லையா, எப்போ இந்த பிஆர்ஐ பத்தி பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். வளர்ச்சியை நோக்கி பார்த்தீங்கன்னா மென்மேலும் உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்க. ஒரு போர்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் மிஷினரிஸ் எல்லாத்தையும் வாங்கி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இங்கே ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து இங்கே இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப சொல்லியிருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கிளினிக்னாலும் நீங்கள் ஒத்துக்கலாம், நீங்கள் கன்சல்டேஷன் போகலாம். ஆனால் இங்கே லா ஹெச்என்எஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணுங்க அப்படின்றத அடிக்கடி வலியுறுத்தி தான் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவ்வளோ சூப்பராக கரெக்டாக பர்ஃபெக்டாக இது பண்ண முடியாது. மணி மைண்டட் இல்லை, பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. மணி மைண்டட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல நீ நேரில் ஒரு டைம் விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். முன்னாடி சொன்ன மாதிரி எத்தனை இடத்துல நீங்கள் வந்து விசிட் பண்ணாலும் உங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. வேற ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்க, பெல்லுக்கு காத்துட்டு இருக்கேன். கிளினிக்கோட நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை கான்டாக்ட் பண்ணுங்க. கூகுள் பின்னும் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தெரியல அப்படின்னு சொல்றீங்க, கூகுள் பின்னோட சேர்த்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்க பத்தி லா ஹெச்என்எஸ் அருகி பார்க்கலாம் அப்படின்றத பதிவு செஞ்சுக்கிறேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களை நான்